Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2026 ஆண்டின் ஜனவரி மாதம் 1 தேதி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக காத்து வழிநடத்திற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோம். இந்த 2025 ஆண்டில் முழுவதும் நம்மை கண்ணின்மணி போல காத்து வழிநடத்தியதற்காகவும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காகவும் நம் வாழ்க்கையில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன அத்தனையும் சரிபார்த்து அவர் நம்மை காத்து வழிநடத்தியதற்காகவும் நன்றி செலுத்தி நாம் இந்த நாளில் ஆராதனையோடு நாம் துதித்து மகிழ்ந்து பாடவும், அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்போம், அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம், கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்வோமாக. அப்படியாக கர்த்தர் நாளை வார்த்தையை கொடுக்கின்றார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். படித்து பாருங்கள். ஏசாயா 59 அதிகாரம் 10வது வசனத்தில் காரியங்கள் நிச்சயமற்றதாகவோ அல்லது நம்பிக்கையற்றதாகவோ தோன்றும் போதும் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருப்பார் என்னும் வாக்குறுதியை அளிக்கிறார். அவருடைய மாறாத அன்பு மற்றும் சமாதானத்தின் உடன்படிக்கை என்றென்றும் நிலைத்திருக்கும். நாம் அனைவரும் ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் என் ஜீவனை உமது கரங்களில் தாங்குகிறேன். நீர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறேன். என்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன். நீர் எப்போதும் என் மீது உண்மையுள்ளவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருக்க உறுதியளிக்கிறேன். ஆமென். நம் அனைவரும் இப்பொழுது நன்றியோடு அவரை ஆராதித்து துதித்து பாடுவோமாக.
என்னாலும் எப்போதும் இதயத்தை திறந்து இறைவன் நம்மை அழைக்கின்றார். சுமையோடு நாளும் சோர்ந்திட்ட வேளை சுகங்களை நாளும் தந்திடுவார். சுமையோடு நாளும் சோர்ந்திட்ட வேளை சுகங்களை நாளும் தந்திடுவார். நம்மை இந்த கேசவன் கருவாய்களை கடந்திட அழைக்கின்றார். என்றென்று நமக்கு மகிழ்வினை தந்திட இறைவன் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறைகுலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறைகுலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. வாருங்கள் வாருங்கள் இறைமக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறைமக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். திருப்பலிகளிலே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கிறார். எழுவோம் எழுவோம் இறைகுலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறைகுலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தெள்ளத் தெளிவாக கேட்டு பயன்பெறுவோம். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்றார். எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் நாவினால் உச்சரிக்கின்றீர்கள்? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை படித்தாலும் கூட அதற்கு பலன் உண்டு. அப்படியாக நீங்கள் எங்கு போனாலும், எங்கு சென்றாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், யாருடன் பேசி இருந்தாலும், ஒரு வார்த்தையாவது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் சரி, குடும்பங்களிலோடும் சரி பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த நாளில் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கின்றார். நம் தாயின் கருவற்றிலே நம்மை தேர்ந்தெடுத்தவர் ஆண்டவர். அப்படியாக நம்மை இம்மட்டும் காத்து வழிநடத்தியதற்கு கர்த்தருக்காக நாம் எந்த அளவிற்கு நன்றி செலுத்துகிறோம், எந்த அளவிற்கு அவரை நாம் துதிக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் ஆராதிக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் உள்ளத்திலிருந்து பாடி துதிக்கிறோம். ஒரு முறை ஜெபிப்பது, ஒரு முறை பாடுவது 100 முறை ஜெபிப்பதற்கு சமம். அப்படியாக நீங்கள் உள்ளத்தில் எந்த பாடல்களை பாடி துதிக்கிறீர்களோ அந்த பாடல்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பவர். இந்த 2026ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நீதியானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, அன்புக்குரியவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, சிறப்புடையவை எவையோ, அவற்றை பற்றி சிந்தித்து பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8 இப்படியாக வார்த்தைகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. படித்து பாருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் அவதூறும் மற்ற எல்லா தீமைகளோடும் கூட உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம் ஆசை இல்லாமல் காத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். ஏனென்றால் கடவுள் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்படியாக நாம் எந்த அளவிற்கு அவரை நோக்கி நாம் கூக்குரலிடுகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5 நீங்கள் வாசித்து பாருங்கள், நன்றாக புரியும் உங்களுக்கு. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும்
எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 வாசித்து பாருங்கள். என் மகளே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இறுதியும் என் கட்டளைகளை கைக்கொள்ள கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவேன் என்றார். நீதிமொழிகள் 3:1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையும் வரக்கூடாது. பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும். எபேசியர் 4:29 வாசித்து பாருங்கள். எப்போதும் சந்தோஷப்படுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அப்படியாக வார்த்தைகள் நமக்கு மிகவும் தெளிவாக கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எத்தனை பேர் இதை நீங்கள் படித்து பயன்பெறுகின்றீர்கள் எனக்கு தெரியாது. அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை துதித்து பாடுங்கள். ஜெபமே ஜெயம். நாம் ஜெபத்தினால் நாம் ஜெயம் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் ஜெபித்து ஆண்டவருடைய பாதையில் நாம் சாஷ்டாங்கமாக விழ வேண்டும். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். இந்த 2025 நான் என்னென்ன தவறுகள் செய்திருந்தாலும், என்னென்ன பாவங்கள் செய்திருந்தாலும், என்னென்ன வார்த்தைகளில் நான் அவதூறாக பேசியிருந்தாலும், யாருக்கு என்ன துரோகம் செய்திருந்தாலும் அவற்றையெல்லாம் நீர் மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டீர். இதோ இந்த 2026 ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாங்கள் அனைவரும் இனி நாங்கள் பாவங்கள் செய்யாமல் உம்முடைய பிள்ளைகளாகவும் சாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் குடும்பங்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் தாம் இந்த நாளை உங்களை அழைத்திருக்கிறார். நாம் இந்த பாடல்களை பாடி துதிப்போமாக. அனைவரும் இந்த பாடலை பாடி துதிப்போமாக. இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும். இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே
அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். தாவீதை போல பாடி துதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அன்பனை போல காத்து வழிநடத்துகின்றார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திற்கு துதித்து பாடுவோம். தானியேல் போல ஜெபிக்கணும், தாவீதை போல பாடணும். தானியேல் போல ஜெபிக்கணும், தாவீதை போல பாடணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபிக்க 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 ஜெயமுண்டு. நாம் துதிக்க 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 பெறலுண்டு. ஜெபிக்க 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 ஜெயமுண்டு. நாம் துதிக்க 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 பெறலுண்டு. இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும். இயேசுவை போல ஜெபிக்கணும், பிதாவின் சித்தம் செய்யணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபமே என் பேச்சாகணும், ஜெபமே என் மூச்சாகணும். ஜெபிக்க 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 ஜெயமுண்டு. நாம் துதிக்க 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 பெறலுண்டு. ஜெபிக்க 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 ஜெயமுண்டு. நாம் துதிக்க 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 பெறலுண்டு. ஹல்லேலூயா. நாம் அனைவரும் இந்த புத்தாண்டில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நம் வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தால், கவலைகள், கண்ணீர்கள், நோய்கள், எவ்வளவு சோதனைகள் இருந்தால் கர்த்தர் அவற்றிலிருந்து தகர்த்தெரித்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் தாங்கி வழிநடத்துவார். கண்ணின் மணி போல நம்மை காத்து வழிநடத்துவார். அவருடைய இரத்த கோட்டையில் நம்மை மூடி மறைத்துக் கொள்வார். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், மாறாக உங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் உங்கள் ஜெபங்களாலும் வேண்டுதலாலும் கடவுளிடம் நன்றி செலுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். நம் வாழ்வில் பெரும்பகுதி என்ன நடக்குமோ என்ற கவலையிலேயே கழித்து விடுவதால் நாம் பெரும்பாலும் இங்கேயும் அங்கேயும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மறந்து விடுகிறோம். இந்த புத்தாண்டில் நீங்கள் நுழையும் பொழுது உங்கள் கவலையை கடவுளிடம் ஒப்படையுங்கள். நாள்பட்ட கவலை அல்லது பயத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அமைதியான மனம் உடலுக்கு உயிர் கொடுக்கும், ஆனால் பொறாமை எலும்புகளை அழுகச் செய்யும். மனம் உடலில் இணைப்பு வலுவானது, மேலும் உறவுகளில் பொறாமை மற்றும் கசப்புக்கு உங்களை நீங்களே அடிப்படைய அனுமதிப்பது நீங்கள் நினைப்பதை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களை பற்றிய எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு உங்கள் ஆன்மா தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்வதை நீங்கள் உணருங்கள். ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த மனிதன் புதிய படைப்பின் ஒருவராக இருக்கிறார். பழையவர்கள் போய்விட்டன, இதோ புதியவர்கள் வந்துவிட்டன. பழையதை விட்டு வெளியேறி புதியதை நோக்கி செல்லுங்கள். புத்தம் புதிய நேர்மறையான மனநிலையுடன் நாம் புதிதாக இங்கே தொடங்கக்கூடிய இந்த புத்தாண்டில் நம்மை வழிநடத்தும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழ கர்த்தர் நம்மை இந்த நாளில் அழைத்திருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் இந்த நாளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம் தேவைகளை மீண்டுமாக எடுத்துச் சொல்லி வருடம் முழுவதும் அவருடைய பிள்ளைகளாக குடும்பமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் தாம் இந்த நாளில் உங்களை அழைத்திருக்கின்றார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும்
உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடி அவரை துதிப்போமாக. காணிக்கை பாடல்களை பாடி ஆண்டவரை துதிப்போமாக. போஜனத்தில் பங்கு கொள்வோம். நாம் ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வது வார்த்தைகளை தெல்ல தெளிவாக நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். ஆண்டவருடைய
திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளும் பொழுது அந்த சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும், ஆண்டவரே, உன் இதயத்தை நான் உட்கொள்ளுகிறேன், என் இதயத்தை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தினால். மீண்டுமாக உடைய ரத்தத்தை நான் உட்கொள்ளுகிறேன். இந்த ரத்தத்தை நான் உட்கொள்ளும் பொழுது இந்த ரத்தத்தால் என்னை முழுவதும் கழுவி சுத்தப்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தினால் என்று இந்த 2 வார்த்தைகளை கொடுக்க வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மை அவருடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் நம்மை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக குடும்பமாக நம்மை வாழ வைக்கவர். இந்த நாளில் நாம் இந்த நேரத்தில் அவருடைய போஜனத்தில் நாம் அனைவரும் பங்கு கொள்வோமாக. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதர்க்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை மன்றாடுகிறேன். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவனமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் ஒருமனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. இரண்டு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த 2026ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் 1 தேதி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் கூடாரத்தில் நம் அனைவரும் நம் தேவைகள் என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும். அப்படியாக உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பியுங்கள். இந்த வருடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? கடந்த ஆண்டில் எனக்கு நிறைவேறாத காரியங்கள் இந்த ஆண்டில் நிறைவேறட்டும் ஏசப்பா. என்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கட்டும் ஏசப்பா. என்னுடைய நோய் நொடிகள் குணப்படுத்தும் ஏசப்பா. என்னுடைய கவலைகளும் கண்ணீரையும் நீ துடைக்கும் அப்பா. ஜெபியுங்கள். 2 நிமிடம் கண்களை மூடி ஜெபியுங்கள். ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை ஒவ்வொன்றும் சந்தித்து இரட்டிப்பான காரியத்தை நமக்கு கொடுப்பவர். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள பரமபிதாவே, நாங்கள் மற்றொரு ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நாளில் இந்த வேளையில் உம்மை துதித்து ஸ்தோத்தரிப்பதற்காக எங்கள் இருதயங்களை உயர்த்துகிறோம். எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நீர் எங்களுக்கு அளித்த மகிமையான வாக்குத்தத்தங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்ற உம்முடைய நித்திய நோக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நீர் வாக்குத்தத்தம் செய்ய புதிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அது புதியது மட்டுமல்ல, போதுமானதாகவும் இருக்கிறது. உன்னுடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்றன. கர்த்தாவே, உன்னுடைய ஆவியினால் எங்களை ஒரு மகிமையில் இருந்து மற்றொரு மகிமைக்கு மாற்றி நாங்கள் உம்முடன் இருந்த பிறகு எங்கள் முகம் பிரகாசிப்பது போல உம்முடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி நாங்கள் மனப்பூர்வமாக ஜெபிக்கிறோம். தவறான எண்ணங்களை நீக்கி எங்கள் மனதை உம்முடைய சத்தியத்துடன் இணைத்து உம்மை மகிமைப்படுத்தும் வழிகளில் நாங்கள் சிந்திக்க செய்யும். அன்புடன் பேசவும், நோக்கத்துடன் செயல்படவும், கிறிஸ்துவின் நறுமணத்தை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். விலை கிரீடத்திற்கு கொல்லப்பட்ட எங்கள் வாழ்க்கை இந்த 2026ஆம் ஆண்டில் எல்லா வகையிலும் உமக்கு கனத்தை கொண்டு வரட்டும். இந்த நம்பிக்கையுடன் நாங்கள் புத்தாண்டுக்குள் அடியெடுத்து வைக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் அதிபதியாக எங்களுக்கு முன்பாக செல்லும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் துதித்து பாடுவோமாக.
கொள்வோமாக. நீங்கள் அனைவரும் இந்த புத்தாண்டை தொடங்கி கொண்டிருக்கும் இந்த நாளில், புதிய நாளில், புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் நம் அனைவரும் நம் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்து, நீ வரும் இந்த ஆண்டின் தொடக்க மாதத்தில் 2026 தொடக்க நாளில் வருடம் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சிந்தித்து ஆண்டவரிடத்தில் ஒப்படையுங்கள். நாம் அனைவரும் ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவினுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும், யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ, ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும், இந்த வரும் ஆண்டின் தொடக்கத்தில் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம், சமாதானம் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Wish you happy New Year. வாழ்த்துக்கள்.